வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களுடைய பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சூர்யா அவர்களே. ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு கங்குவா திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபயர் சாங் அப்படிங்கிற ஒரு சாங் தான். ஸோ இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது அப்படிங்கிறப்ப நான் ஃபர்ஸ்ட் யோசிச்ச விஷயம் என்னன்னா, புரியாத மாதிரி தான் அந்த பாட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப தூய தமிழ்ல இந்த கங்குவா ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி புரியாத மாதிரியான ஒரு பாஷையில தான் இந்த பாட்டுங்கிறது இருக்கும்னு நினைச்சேன். பட் அப்படியெல்லாம் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெளிவான தமிழ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ நம்ம டிஎஸ்பி அவர்களுடைய யூனிக்கான ஒரு மியூசிக் இந்த திரைப்படத்தில் இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் இந்த ஒரு சாங் கேட்குறப்போ அந்த மாதிரி எந்த ஒரு யூனிக்கான விஷயங்களும் இந்த பாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி வேற ஏதாவது ஒரு பாடல் கூட இவர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎஸ்பி அவர்களுடைய ரெகுலர் மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம சூர்யாவுடைய ஆக்டிங் டோட்டலாக வேற மாதிரி ஒரு ஆளாக தான் வந்து நிற்கிறார் இந்த பாட்டை பார்க்கும்போது. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வாங்க நண்பர்களே, இன்னைக்கு கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிளை பிரேக் டவுன் பண்ணிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த பாட்டினுடைய பெயரே வந்துட்டு ஃபயர் சாங். ஸோ அதனாலேயே ஒரு நெருப்பை போர்ட்ரேட் பண்ணி பாடுற மாதிரி தான் அந்த லிரிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மேபி அவங்க இனம் வந்துட்டு ஒரு நெருப்பை பாதுகாத்துட்டு வரலாம் அணைய விடாம. ஸோ அந்த நெருப்பு தான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சாமி அப்படிங்கிற மாதிரி இவங்க கும்பிட்டுட்டு கூட வரலாம். அந்த நெருப்பை பத்தி பாடுற மாதிரியான ஒரு சாங்காக தான் இது இருக்குங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு சாங்குடைய விஷுவல்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நெருப்புக்குள்ள நம்ம சூர்யா சார் நின்று ஆடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த டிஐ எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு ஸோ இந்த நெருப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே தெரியுது. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு காட்டுக்குள்ள அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பை வந்துட்டு அணையாம பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த நெருப்புனால தான் வந்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா வாழ்றாங்கிற நம்பிக்கையுமே அவங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஃபயருக்கு இவங்க எந்த அளவுக்கு ஃபயர் விடுறாங்க அப்படிங்கிற ஒரு சாங் தான் இது. ஸோ இவ்வளோ நேரம் அந்த நெருப்பு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து அவங்களுடைய குடிகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ பழமையானவங்க, நாங்கள் எவ்வளோ பேரும் புகழும் வாய்ந்தவங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ரிலேட்டடான சில லிரிக்ஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலாக இந்த ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து பெருமைப்படுத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ண லைன். மண் தோன்றா காலத்திற்கும் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பெருமைப்படுத்தி பேசுறதுக்காக உருவாக்கப்பட்ட லைன் அது. அந்த லைனை தூக்கிட்டு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண் தோன்ற காலத்துக்கு முன்னாடியே பிறந்த குடிகள், வாழ்ந்த குடிகள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ பழமையான காலத்துலையும் வாழ்ந்தவங்க நாங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள போர்ட்ரேட் பண்ணி பேசுறதுக்காக அந்த லைன் எடுத்திருக்காங்க. என் தோன்றா காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 1 2 3 அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு எண்ணிக்கைகள் என்ன, எங்களுடைய படைகளுடைய எண்ணிக்கை என்ன, எதிரிகளுடைய படையுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அளந்தவங்கடா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த லிரிக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர கூஸ் பம்ப்ஸாகவே தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆதித்தி சுடர் வெள்ளம் அணையாமல் பார்த்த குடி. அதாவது அந்த ஆதி காலத்துல ஏத்தி வச்ச தீய இன்னைக்கு வரைக்கும் அணையாம நாங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தீ மென்று தீ தின்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தீயவே அவங்க மெல்லுவாங்களாமா, தீயவே அவங்க திம்பாங்களாமா அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ் தான் அது. ஸோ நாங்க தீயவே மென்று தின்று தீக்காடாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் ஓவர் பவர்ஃபுல்லாக போன மாதிரி தெரியுது. பவர்ஃபுல்லான லிரிக்ஸ் வேணும் அப்படின்னா ஓவர் பவர்ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. அடுத்ததாக மெஸ்மரைசிங் வாய்ஸ்ல ஒரு வா, அந்த தோல் எடுத்து வா, ஒரு வால் எடுத்து வா அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸு. ஸோ அந்த இடம் வந்து எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது, ஆனால் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சது நானும் ரவுடி தான் வருமே, ஒரு வா உன்னை வரவா வரவான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் நார்மலாக கேட்கும்போது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரியுமே தெரியுது. ஆனால் அதை எங்கேயோ நான் கேட்டிருக்கேன். வரவா சாங் கிடையாது, வேற ஏதோ சாங்ல அந்த ஒரு டியூனை நான் கேட்டிருக்கேங்க. உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டான்ஸ் வேற லெவல், அல்டிமேட். கையில 2 கத்தி எடுத்துக்கிட்டு பின்னாடி எல்லாருமே வந்துட்டு பிளாக் கலர்ல ஒரு மாதிரி காட்டியிருக்காங்க. நடுவில் நம்ம சூர்யா அவர்களை மட்டும் வந்துட்டு ஒரு ஃபயர் மாதிரி காட்டி பயங்கரமான ஒரு டான்ஸுமே கண்ணில் கோவத்தோட வந்து பார்த்தோன்னா அந்த டான்ஸ் ஆடும்போது அவ்வளோ அல்டிமேட்டா அந்த ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு. இந்த டான்ஸ் வேற லெவல் தாங்க பாட்டுல. மலையுடைந்தது அலை எழுந்தது எழுந்தது பிரளயம், கல்லோடும் உள்ளோடும் காற்றோடும் போராடி பல்லாண்டு வாழும் இனம். ஸோ இந்த லைன்ஸ்லாம்
லிரிக்ஸ்லாம் நீங்க கேட்டப்பவே தெரிஞ்சிருக்கும், இந்த இடி புயலெல்லாம் தாண்டி நாங்க பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த ஒரு லிரிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஹரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி அவர்கள் மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ரத்னம் படத்துல கூட ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு சாங் இருந்துச்சு. எதுவரையோ இந்த வாழ்க்கை. ஸோ நம்ம ஹரி சார் அண்ட் டிஎஸ்பி அவர்கள் இவங்களுடைய காம்போல சில திரைப்படங்கள்லாம் வந்திருக்கும்ல, இந்த 6 ரத்னம் இந்த மாதிரி படங்கள்ல இப்படிதான் மியூசிக் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா பர்டிகுலராக இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டைல் தான் நம்ம டிஎஸ்பி அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காரு. பொறி விழுந்தது வனம் எரிந்தது எரிந்தது நதியும் அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ் இருக்கு. ஸோ மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காட்டை மேபி யாரோ ஒருத்தர் கொளுத்தி விட்டு போயிருக்கலாம், இவங்க இனமே அழியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வனம் எரிந்தது அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. முகில் கரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. முகில் அப்படின்னா இந்த மேகம் அப்படின்னு சொல்ற அர்த்தம். அந்த மேகம் வந்துட்டு அந்த கருகும்னு ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடுச்சு. நிலம் சரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலமானது சரிந்து விழுந்துருச்சு. பருவம் வந்து பார்த்தீங்கன்னா திரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. பருவம் நிலை மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உருவாகுது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி சில கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் தாண்டி அனலுக்குள் நீராடி அப்படின்னு சொல்றாங்க. நெருப்புலேயே நாங்கள் குளிச்சு எந்திரிச்சு மேலே வந்தவங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு லிரிக்ஸை போட்டிருக்காங்க. வன்னி மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கு போல, அந்த மரத்தினுடைய கிளைகளெல்லாம் அதிர வாரணங்கள் படைத்திரள அப்படின்னு சொல்றாங்க. வாரணங்கள் அப்படின்னா யானைகள். கன்னி மூல கவுளி ஒன்று காலம் சொல்லுதேன்னு சொல்றாங்க. ஸோ அந்த கவுளி அப்படிங்கிறது பச்சோந்தியை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். வேப்ப இலையில சொற்ற அந்த செங்குருதியை பார்க்கும்போது வீச்சருவா வந்துட்டு வேகம் கூடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி இந்த எனிமி கேங் எல்லாம் அந்த மரத்துல வச்சு கொலை பண்றவங்களா கூட இருக்கலாம். அந்த மரத்துல வந்துட்டு இந்த இனத்தினை சேர்ந்த மக்களை தூக்கிட்டு போய் மரத்துல கட்டி விட்டு தொங்க போட்டு கொலை பண்ணி அந்த ரத்தம் சொட்டும் இல்லையா, மரத்துல ஒழுகிட்டு வரும் இல்லையா, அதை பார்த்து இவங்களுக்கெல்லாம் வெறியாகுது, அவங்களை எப்படியாச்சும் கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல கூட அந்த ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்கலாம். சொனை அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்கு போல. ஸோ மேபி அந்த அருவியை டிஃப்ரெண்டான ஒரு விஷுவலில் காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த அருவிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குருவி வந்து பார்த்தீங்கன்னா கத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சன பிடிச்ச காட்டு நரி அப்படின்னு சொல்றாங்க. மதம் பிடிச்ச அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான். அந்த நரி வந்து அந்த நெருப்பை பார்த்து இவங்க கும்பிடுறாங்கல்ல, அந்த நெருப்பு, அந்த பெரிய நெருப்பை பார்த்து பயந்து ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு காட்டுக்குள்ள பயங்கரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் அந்த நெருப்பை பார்த்து இங்க சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. யானைகள் எல்லாம் படத்திரள வருது, குருவி வந்துட்டு தெற்கு திசையை பார்த்து கூவுது, நரி வந்து பயந்து ஓடுதுங்கிற மாதிரி அந்த நெருப்பை பார்த்து என்ன நல்லா பண்றாங்க, இந்த விலங்குகள் எல்லாம் என்ன நல்லா பண்ணுதுங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ரிப்பீட்டடான லிரிக்ஸ் தான். ஸோ இந்த ஒரு சாங்கை கேட்கும்போது ஒரு ஃபயர் கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரியேட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு சாங் மூலமாகவே இந்த குடியினர் எவ்வளோ பழமையானவங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க, எவ்வளோ ஃபயரானவங்க அப்படிங்கிறதையுமே லிரிக்ஸை வச்சே காட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் மியூசிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஒரு சுமாரான பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம டிஎஸ்பி அவர்களுடைய கரியரில் இதை விட சூப்பரான பாடல்களெல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ஆவரேஜான, அதுவும் அந்த படத்துக்கு தேவையான ஒரு சாங்காக இருக்கே தவிர வைப் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கரமான சாங் இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் இந்த ஒரு சாங்கு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதாவது அந்த ஒரு ட்ரீட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஃபேன்ஸுக்கு டிசப்பாயிண்ட் ஆகலை. அதாவது வந்துட்டு இந்த கோட் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்டு என்னடா இது எலெக்ஷனுக்காக போட்ட பாட்டாடா இது அப்படிங்கிற மாதிரிலாம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி இந்த பாட்டு டிசப்பாயிண்ட் பண்ணல. அது வரைக்கும் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லணும். சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் இந்த கங்குவா திரைப்படத்திற்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு சாங்கை கேட்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, இதோட பெட்டராகவே போட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சா, ஓகே இதுவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.